அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம், தேடாதே, அது உன்னுள்ளேதான் இருக்கின்றது. முதலில் மனிதன் எதை தேடுகின்றான், எதை நோக்கி வாழ்கின்றான்? ரிலாக்ஸா சொல்லணும்னா எது வேணும் அப்படின்னு சொல்லலாம். I want to be safe, loved, significant, complete and free. வரியில சொல்ல முடியுது, இதை ஒரு லைன்ல சொல்லிட முடியுது. I want to be safe-னா என்ன? நான் பாதுகாப்பா இருக்கணும். உடம்புக்கு எது ஆயிடக்கூடாது, பணத்துக்கு எது ஆயிடக்கூடாது, உறவுகளுக்கு எது ஆயிடக்கூடாது, சொத்துக்களுக்கு எது ஆயிடக்கூடாது. இந்த பாதுகாப்பு, I want to be safe. இரண்டாவது, I want to be loved. என்னை எல்லாரும் நேசிக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படியே அவங்க ஏத்துக்கணும். எனக்குள்ள குறைகள் இருந்தாலும் சரி, என்ன அப்படியே அவங்க புரிஞ்சுக்கணும். அதான் ஒரு கேஷுவலா சொல்ற வார்த்தை, யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மூன்றாவது, I want to be significant. முக்கியத்துவம், எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும், உலகத்துல ஒரு மதிப்பு கிடைக்கணும். இதை நோக்கி நகர்றது. நான்காவது, I want to be complete. எனக்குள்ள ஒரு முழுமைத்தன்மையை உணரணும், பரிபூரணத்தை உணரணும் என்கின்ற எதிர்பார்ப்பு. இதே எனக்குள்ள ஒண்ணு நிறைவடையாம இருக்கு, அது முழுமை அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஐந்தாவதாக, I want to be free. எனக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம். இந்த ஐந்தும் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தேடுகின்றார்கள். சேஃப், லவ்ட், சிக்னிஃபிகண்ட், கம்ப்ளீட் அண்ட் ஃப்ரீ. இதை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஐ வாண்ட் டு பீன்னு சொல்லாம ஐ எம் ஆல்ரெடின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு பி அப்படிங்கிறத விட்டுட்டு ஐ எம் ஆல்ரெடி, நான் அப்படிதான் இருக்கேன் என்று சொல்கின்றேன். அதுதான் தேடாதே, உன்னுள்ளே இருக்கின்றது என்று சொல்கின்றது. இது எப்படி இந்த ஐந்து எனக்குள்ளேயே இருக்கு? அதற்கு பெயர் தான் சத் சித் ஆனந்தம். வேதாந்தம் சொல்கின்ற ஒரு வாசகம், சச்சிதானந்தம். சத் சித் ஆனந்தம். சத் என்பது இருப்பு. இருப்பு என்பது நான் இருக்கின்றேன். இது பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. ஒரு மனிதன் நாம் இல்லாம போயிருவனோ என்கின்ற பயம்தான் பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கு காரணம் நாம் இல்லாம போயிருவனோ. இந்த பாதுகாப்பு, அது உள்முகமாக ஜீவாத்மாவை குறிக்கின்றது. சச்சிதானந்தம் என்பது நீ ஜீவாத்மா, உயிர் என்பதை ஞாபகப்படுத்துகின்ற முதல் சப்ஜெக்ட் இது. சத், இருப்பு. நான் இருக்கின்றேன், அழியாமல் இருக்கின்றேன். இது பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துகின்றது. எதனாலும் அழியாமல் இருக்கின்றேன். சித், நீ இருக்கின்றாய் என்று உணர்வது. நீங்கள் அதுவை உணர்வது, விழிப்புணர்வு. நான் இருக்கின்றேன் என்கின்ற தன்மையை உணர்வதுதான் சித், விழிப்புணர்வு என்கின்ற அறிவு. விழிப்புணர்வு. மூன்றாவது, ஆனந்தம். நீ நிறைவாக இருக்கின்றாய், அதான் ஆனந்தம்.
சத் என்பது நீ இருக்கின்றாய், சித் என்பது நீ இருக்கின்றாய் என்று உணர்கின்றாய், ஆனந்தம் என்று நீ நிறைவாக இருக்கின்றாய். இது மூன்றும் சேர்ந்ததுதான் சச்சிதானந்தம். இந்த மூணு தான் வெளிமுகமாக நீங்கள் 5 வகையாக தேடுகின்றீர்கள். இந்த மூணுமே உள்முகமாக உணரும் போது வெளியில் தேடுவது ஒன்றும் இல்லை என்று புரிந்துவிடும். இந்த உள்முகமாக இருக்கின்ற ஜீவாத்மாவாகிய சச்சிதானந்தத்தை உணர்வதற்கு இந்த உடல் தேவை. அதற்காக தான் பிறப்பு என்கின்றது உருவாகின்றது. இந்த உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது தேவை. அதற்கு சரியான உணவுகள் தேவை. அதற்கு தேவையான அளவுக்கு பணம் தேவை. அவ்வளவுதான். வாழ்றதுக்கு இடம் தேவை. அவ்வளவுதான். சோ என்ன சொல்ல வரேன்னா, வெளியில் தேடுவது நிறுத்திவிட்டு உள்முகமாக நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன், ஐ ஆம் ஆல்ரெடி என்கின்ற இருப்புத்தன்மையை உணர்ந்தால் நீங்கள் வெளியே தேடுகின்ற இந்த 5ம் இதுவரை கிடைக்காத, நிரந்தரமாக கிடைக்காத, வெளியில் தேடிய அனைத்தும் இந்த 5ம் உள்முகமாக அந்த கணமே உள்ளுக்குள் நடக்க துவங்கும். பாதுகாப்பு, ஆனந்தம், நிறைவு, திருப்தி, நிம்மதி, பரிபூர்ணம், இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த சச்சிதானந்தத்தை உணரும் போது இது நிகழ்கின்றது. சச்சிதானந்தம் உணர்ச்சியில் கொந்தளிக்கும் உணர்ச்சி அல்ல. இட் இஸ் a source of being, source of ஜீவாத்மா. சற்று ஆழ்ந்து கவனியுங்கள். பிறந்தது முதல் இன்று வரை இதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம், ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த இந்த 5ம் முழுமையடையவில்லை. காரணம், இதை வெளியில் தேடுவதினால். That's why I'm saying I want to be அப்படிங்கிற வார்த்தையை I am already சேஞ்ச் பண்ணிட்டா உள்முகமாக இருப்பதை உணர முடியும். இதை நோக்கி நகருங்கள். எதை தேடுறனே தெரியாம தேடிட்டு இருக்க கூடாது. இந்த 5 நல்லா கவனிச்சு பாருங்க, புரியும். இதைதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். சேஃப், லவ்ட், சிக்னிபிகண்ட், கம்ப்ளீட் அண்ட் ஃப்ரீ. இந்த 5 சொல்லிட முடியும். யோசிக்க வேண்டும். நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப ஏன் நமக்குள்ள நிரந்தரமாக நடக்கல? ஒரு அருமையா அதை விளக்கமா சொல்ல முடியும். நீங்கள் இது அனைத்தையும் உணர்வது உள்ளுக்குள்ளே, ஆனால் தேடுவதோ வெளியே. இவை அனைத்தையும் உணரப்போவது உள்ளே, ஆனால் தேடுவதோ வெளியே. உள்முகமாக தேடுவதுதான் தியானம். இதுதான் ஆத்ம உபதேசம். இந்த ஆத்ம உபதேசம் என்கின்ற என்னுடைய மொத்த நோக்கத்தின் சாரம் உள்முகமாக உங்களை நோக்கி எடுத்துச் செல்வதுதான். உள்முகமாக உங்களை திருப்புவதற்காக செயல்கின்ற தியானமும் உபதேசமும். இந்த உபதேசமும் தியானமும் இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனை உள்முகமாக எடுத்துச் சென்று
ஆத்மாவில் நிலை பெறச் செய்கின்றது. இந்த ஆத்மாவில் நிலை பெறச் செய்வது என்பது சச்சிதானந்தத்தை குறிக்கின்றேன். சத் சித் ஆனந்தம் என்கின்ற நான் யார், நான் இருப்பாக இருக்கின்ற ஆனந்த விழிப்புணர்வு. இந்த ஆத்ம உபதேசத்தின் மொத்த சாரமே இது ஒன்றுதான். அப்ப இந்த உள்முகமாக திரும்பி இந்த சச்சிதானந்தத்தை உணரும் போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக, நிம்மதியாக, குழப்பமில்லாமல் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை, தன்னோட தொழிலை, ஆரோக்கியத்தை, உறவுகளை இனிமையாக எடுத்துச் செல்வார். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் நிறைவாக தன்னை உணரும் போது நிச்சயமாக மற்றவர்களுக்கும் நிறைவை தான் தருவார்கள். தனக்குள் குறைவாக, தன்னுள் ஒரு பிளக்சுவேஷன்ல, தன்னுள் ஒரு இன்ஸ்டேபிளா இருந்தா வெளி உலகத்துல மற்றவர்களுக்கும் இதைத்தான் கொடுப்பார்கள். அடிப்படையாக உள்ளுக்குள் இது நடக்கும்போது தன் வாழ்க்கையை இனிமையாக வாழ இயலும். எந்த ஒரு போராட்டமும் இல்லாம, பொறாமையும் இல்லாம, பேராசையில சிக்காம. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு மனிதன் தேடுவதை வெளியில் தேடாமல் உள்முகமாக திருப்பும் போது, உள்முகமாக திருப்பி தன் இருப்பில் நிலை பெறும்போது, தன் இருப்பை உணரும் போது வாழ்க்கை பரிபூரணமாக, நிறைவாக நடக்கின்றது. தமது இருப்பே ஆனந்தம், தமது இருப்பே சுகம், தமது இருப்பே நிறைவு, தமது இருப்பே பரிபூரணம் என்று உணரும் போது தேவையில்லாத உணர்ச்சி முடிச்சுகளில் சிக்காமல் 5 புலன்களையும் உணர்ச்சிகளையும் சரியாக கையாண்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். தேவையாக வாழ்க்கை மாறும், ஆசையை நோக்கி நகராது. நீங்கள் தேடுவது இதுவே. நீங்கள் வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உள்முகமாக தேடத் துவங்குங்கள். உள்முகமாக தேடுவதற்கான வழி ஆத்ம உபதேசம் என்கின்ற சத்சங்கமும், இதற்கான தியானம், இந்த இரண்டுமே உங்களை உள்முகமாக எடுத்துக்கொண்டே செல்லும். நீங்க எல்லோரும் வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளுக்குள் தேடத் துவங்குங்கள். நீங்கள் அதுவாகத்தான் இருக்கின்றீர்கள், சச்சிதானந்தமாகத்தான் இருக்கின்றீர்கள் என்பதை உணர்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம், பிறப்பின் நோக்கம். அனைத்துமே எல்லோரும் சச்சிதானந்தத்தை உணர்வீராக. நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கின்றேன்.